Excellent. Hello everyone. Okay. So today இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Flutter applicationல நம்ம web API கால் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த certificate verification failed அப்படினு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். இது எப்போ வரும், எப்போ இந்த சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வெப் ஏபிஐயை லோக்கல்ல இருந்து ரன் பண்ணும்போது, உதாரணத்துக்கு இதுதான் என்னுடைய வெப் ஏபிஐ, உதாரணத்துக்கு சாம்பிளாக ஒரு வெப் ஏபிஐ எழுதியிருக்கேன். அந்த ஏபிஐயை வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஏபிஐயை நான் வந்துட்டு என்னுடைய டெவலப்மெண்ட் டைமில் நான் யூஸ் பண்ணணும். இப்போ என்னுடைய லோக்கலில் இந்த ஏபிஐ ரன் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் இதை வந்து நான் என்னுடைய மொபைல் ஆப்பில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த 10.2.2 அப்படின்ற இந்த ஐபி அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரும். அப்படி வந்துச்சுன்னா இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றும் பெரிய ஒர்க் இல்லை, சிம்பிளாக இது வந்து ஒரு டெம்ப்ரவரி எரர். ஓகேங்களா? இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ கிடையாது. இது ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் யுவர் லோக்கல் ஆர் இன் யுவர் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். ஓகேங்களா? இது ப்ரொடக்ஷனில் இது வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் அப்படி வந்தாலும் நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பரான எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த எரர் வந்து டிஸ்பிளே ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு இப்போ இந்த இது வருது அப்படின்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னா, பட் இது வந்துட்டு எல்லா நேரத்துலையும் இது யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை மாடரேட்டாக யூஸ் பண்ணால் மட்டும் போதுமானது. ஓகே, சரி. இப்போ நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு கிளாஸ் ஒன்று எழுதணும். ஓகேங்களா? அது நான் இப்போ இந்த இதில் காப்பி பண்ணி போடுறேன். இது வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ், இது ஒரு ஃபிக்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு இந்த 2 லைன்ஸ் ஆட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனில் ஆட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணாலே உங்களுக்கு இந்த எரர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இது என்ன சொல்ல வருது அப்படின்றத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு வாட்டி ஃபுல் ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்ளிகேஷனை. ஓகேங்களா? இது என்னென்னா, நம்ம வந்து HTTP கிளைண்ட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த HTTP கிளைண்ட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய ஒரு ஓவர் ரைட் பண்ணுறோம். என்னென்னா, இந்த எரர் வந்துச்சுன்னா ஓகே, சர்டிஃபிகேட் வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுத்துரும். என்ன எரர் இருக்குது, இல்லை பேட் சர்டிஃபிகேட் எரர் வந்துச்சுன்னா அதை வந்து ஓகே அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபைபர் கேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? பரவாயில்ல, பேட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த இது நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பண்ணாலே நமக்கு வந்து போதுமானது. ஓகே, நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சோம். இப்போ பாருங்கள், என்னோடய ஏபிஐ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் என்னோடய டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணிட்டேன். முன்னாடி இந்த இடத்துல எரர் சொல்லிட்டு இருந்தது, இப்போ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.